வணக்கம் மக்களே, கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பத்தின சில விஷயத்த மறுபடியும் பார்க்கலாம். இது ஒண்ணு இல்லப்பா, ஆன்சர் கீ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க, அதுவும் ரொம்ப அருமையா இருந்தா. இவங்க ட்ரிபிள் கே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த டிஎன்பிஎஸ்சிக்கே மெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்பந்தமா நம்ம குரூப்ல இந்த கிரீவலன்ஸ் செல்லுக்கு இவங்க வந்து அனுப்பியிருக்காங்க, ரைட்? அது சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கு, அதை பத்தியும் பேச போறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 அடுத்து குரூப் 2க்கு என்ன படிக்கலாம், என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2A இந்த எக்ஸாமுக்கு தமிழ் எடுத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட கருத்தை நான் சேர்ந்து சொல்ல போறேன், ரைட்? பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு புக்குக்குள்ள போயிருவோம். ஸோ அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த புக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த புத்தகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பெரியார் 1000 வினாவிடை தொகுப்பு கி வீரமணி. இது இந்த புக்கோடைய PDF வந்து உங்க மொபைல்லயோ உங்களுடைய லேப்டாப்லயோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த தடவை குரூப் 1லயோ குரூப் 2லயோ இந்த புக்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சா? இதுதான் என்னுடைய கேள்வி, ரைட்? பாயிண்ட் நம்பர் 1, நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த புக்ல இருந்து இப்ப வந்துச்சா? மேபி இருக்கலாம், ஏன்னா ஃபுல்லா வந்து பெரியார் சம்பந்தமான வினாவிடை தான். ஆனா அதே விஷயம் ஸ்கூல் புக்லயும் இருக்கும். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க குரூப் 4ல? இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப இந்த புக்கு மயங்கொலி சொல்லகராதி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க மரபு தொடர் ரகர வரிசை, இங்க வந்து ஆட்சி சொல்லகராதி, இப்படி நன்னூல் புக்கு, கழக தமிழ் அகராதி, தொல்காப்பியத்துடைய மரபியல், வேர்ச்சொல் அயற்சொல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிங்க. லிப்கோ டிக்ஷனரி எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா PDF ஷேரிங்கா இது இருக்கு. கண்டிப்பா உங்க மொபைல்லையும் லேப்டாப்லயும் அதே PDF போய் உட்காந்துரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. படிப்பீங்களா? ரைட், இது ஒண்ணு. இது ஒரு குறை, அதாவது இது ஒரு கொஸ்டின். கோரின்னு சொல்றது குறைன்னு சொல்லிட்டேன், ரைட்? இந்த 5 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா படிப்பீங்களா? 5 இதையும் சேர்த்துக்கோங்க, 6 இது. ஓகேங்களா? படிக்க முடியுமா? படிப்பீங்களா? இல்ல, படிக்கக்கூடிய திறமையான மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆனா படிக்க முடியுமா? ரைட்? சோ அதுதான் வந்து இவங்க பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, இவங்க கேட்டிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு சில இடத்துல இங்க சொல்லியிருந்தாங்க, தேர்வாணையம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சதுல ரொம்ப முக்கியமானது. இப்ப ஆனால் நடந்த தேர்வை பார்க்கும்போது தமிழ் பட்டப்படிப்பு புத்தகங்கள் வரையிலும் படிக்க வேண்டும், மேலும் தமிழ் சான்றோர்கள் ஆசிரியர்களும் எழுதி வெளியிட்ட புத்தகங்கள் என்று தேடி தேடி படிக்க வேண்டும் என தோன்றுகிறது. அப்படி தேட ஆரம்பித்தால் தமிழுக்கு ஆயிரக்கணக்கான புத்தகம்னு போட்டிருக்காங்க. என்கிட்ட கேட்டா லட்சக்கணக்கு, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு, 50,000 60,000 புக்ஸ் இருக்குப்பா. அத்தனை புக்கும் படிக்க முடியுமா? தேடல் முடியாது, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 2026 இல்ல, 2126 வரைக்கும் நம்ம தேடிட்டே இருக்க வேண்டாம். அடுத்த 100 வருஷம் வரைக்கும் அவ்வளவு புக் இருக்கு. இத்தனை புக்கையும் தேட முடியுமா? இது டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கக்கூடியது. நீங்க வேற வேற தளத்துல போய் கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க, ரைட்? அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, ப்ராடா மாத்தாம, கொஞ்சம் ரொம்ப வைடனிங் பண்ணாம, எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஸ்கூல் புக் ஒட்டி கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வெளியிட்டதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. இது எல்லாமே இது பாருங்க, இது தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் ஆர்ச்சிவ்ல இருந்து எடுத்திருக்காங்க, ரைட்? இப்ப பாருங்களேன், விலை 3 அணா. இந்த லை எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கொழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 1990ல இருந்து எம்ஜிஆரே வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாரு. ஆனா இது அணு இல்லை, ஆனா 3 அணா. இப்ப அணாங்கிறதே கிடையாது, இது லைப்ரரியில இருந்து எங்கேயோ இருந்து எடுத்திருக்காங்க. அதை PDF ஸ்கேன் பண்ணி நம்ம ஆளுங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டெலிகிராம்ல. சோ வேற லெவல்ல. சோ இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அடுத்தது இப்ப ஆன்சர் கீ பத்தி பார்க்கலாம். ஆன்சர் கீ பாக்குறதுக்கு முன்னாடி இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதேதான் நம்ம ஆன்சர் கீழே இது இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சொன்னாங்க, இவ்வளவு இந்த புக்ல இருந்து ஒரு 5 கேள்வி 6 கேள்வி வந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப எங்க? அடுத்தது தமிழ்லயே சில கொஸ்டின்ஸ் வந்து தப்பா இருக்கு, தவறாகவே கொஸ்டினே பிழையோட இருக்கு. அதுக்கு என்ன பதில்? ஓகேங்களா? இவ்வளவு ஸ்டாண்டர்டா எடுத்த நீங்க
பிழையோட வச்சிருக்கீங்க. ஆப்ஷன்ஸ் ஒரு சிலது பிழையா இருக்கு, என்ன பண்ண? அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் சொன்னதே கிடையாது டிஎன்பிஎஸ்சி. அது கிரேஸ் மார்க் இருக்கு, இதுக்கு வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படி இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ரைட், அடுத்தது அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி கற்பது ஐஏஎஸ் உடைய டெலிகிராம்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல இந்த குரூப்புக்குள்ள போங்க, இங்க இருக்கும். ரைட்டா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கலன்னா இதை இப்படி தொடுங்க, உள்ளக்குள்ள போனீங்கன்னா ஃபைல்ஸ்னு இருக்கும். இந்த ஃபைல்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் கிடைக்கும். நீங்க சார் வேர் டு ஸ்டடி அப்படின்னு நடுநடுவில் கேட்குறீங்க, உங்களுக்காக புதுசா ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆல்ரெடி ஷேர் பண்ணி வச்சிட்டேன். இந்த பிண்டு மெசேஜுக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு இது வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்காக இதுக்குள்ள போனீங்கனாலே கேட்டிருக்காங்களா சார், டு யூ ஹேவ் எனி ஆன்லைன் கிளாஸஸ், ஏண்டா ஸோ டு யூ ஹேவ் எனி குரூப் 4 இது குரூப் 2 இது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி எல்லாம் வந்துடும். ஓகேங்களா, இதுக்குள்ளேயே இருக்கு நிறைய வேர் டு ஸ்டடி. ரைட், நிறைய வேர் டு ஸ்டடி இருக்கு. ஸோ அப்ப இந்த குரூப்புக்குள்ள போங்க, ஃபைலுக்குள்ள போய் நீங்க எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ரைட், அடுத்தது இப்ப கொஸ்டின்குள்ள போயிடலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் ஆன்சர் கீ பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா குறில் நெடில் சொற்களுக்கு சரியான அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். சோர்ஸ் வந்து ஏதோ ஒரு மஞ்சள் கலர்ல செல்லரித்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பழைய புக்ல இருந்து கொஸ்டின். அப்ப அது இந்த ஒரு கொஸ்டினுக்காக அந்த புக்கை படிக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, சந்தி பிழையற்ற தொடரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிழையற்றன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தப்பு இல்லாதன்னு அர்த்தம். இந்த மூணுமே பிழை இல்லை, இது மட்டும் தான் பிழையா இருக்கு. அப்ப பிழை இல்லைன்னு கேட்டிருக்கணும், இல்ல ஏதோ பண்ணிட்டாங்க, சோ தப்பு பண்ணிட்டாங்க அந்த கொஸ்டினை. மூணாவது கொஸ்டின். மற்றது எல்லாமே ரைட் தான். இந்த அட்வான்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு, நான் லிங்க் வேணா நான் ஷேர் பண்றேன். அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க டைப் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துருது. ஓகேங்களா, சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3000 வேர்ட்ஸ் இருக்கு, 3000 வார்த்தைகள் இருக்கு. 3000 வார்த்தைகள் உங்களால பார்க்க முடியுமானா முடியாது. ரைட், ஓகேயா. சோ அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பிரீமியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகே, அந்த இங்க இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரீ சென்சர்ஷிப், சென்சர் அப்படிங்கிறது வந்து யூ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சினிமாவுக்கு வரும்ல. சோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரீ அப்படின்னா முன்னாடி. ஓகேயா, சோ அப்ப முன் தணிக்கை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. தணிக்கை, சோ சென்சர் குரூப் வந்து அப்படி, சென்சர் பாடி அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ரைட், சோ அதே மாதிரி இவ்வளவு எங்க பத்திரிகை வந்து தணிக்கை செய்யப்பட்டுதான் சிறைச்சாலைக்கு சென்றது. அதே மாதிரி பத்திரிகை பிரஸ் ஆக்ட் பத்தி படிக்கும் போது இந்த சென்சர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆங்கில வழியில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ்லையும் சரி, சென்சர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பொசஷன், பிரிஸ்கிரிப்ஷன்னா டாக்டர் எழுதி கொடுப்பாங்களா, அதான் பிரீமியம். நீங்க எத்தனை பேர் நெட்ஃபிளிக்ஸ், அமேசானுக்கெல்லாம் பிரீமியம் போட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னாலே ஈஸியாவே சொல்லிடலாம். ஏன் இங்க ப்ரீ சென்சர்ஷிப் மட்டும் தெரிஞ்சாலே போதும், முடிஞ்சிருச்சு, ஆன்சர் வந்துடும். ரைட், ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா ஜியாலஜி வார்த்தை, அது அங்க புவியியல்னு கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. அப்ப புவியியல்னா ஜியாலஜின்னு அர்த்தமா? நான் எத்தனை தடவை உங்களுக்கு கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஜியோனா ஒரு கிரேக்க வார்த்தை, பூமின்னு அர்த்தம், புவி. லஜினா இயல், படிப்பு. ஓகேயா, அப்ப ஜியாலஜி தான் புவியியலுக்கான வார்த்தை. ஆனா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது ஜியோகிராபி. ஜியோகிராபினா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எர்த்னு அர்த்தம். 11th NCERT புக்ல கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன், பல தடவை உங்களுக்கு கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப பூகோளம்னு சொல்றது பெட்டரான ஒரு வார்த்தை. ஜியாலஜி அதாவது புவியியல்னு சொல்றத விட பூகோளம்னு கூட சொல்லிடலாம். பூமி கோளத்தில் இருக்கக்கூடியதை நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படிதான் வந்து சொல்லணும்னு அப்பவே நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ரைட், அதை பேஸ் பண்ணி ஒரு 2 வார்த்தை கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலையும் இதே வார்த்தை இருக்கு, அட்வான்ஸ்னா கடற்கரை இயக்கம்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சுக்கிட்டு குரூப் 4ல போய் என்ன வேலை பார்க்க போறாங்க? என்னுடைய கொஸ்டின் அதான். இந்த வார்த்தை இப்ப நார்மலா கிளேசியர்னு ஒரு வார்த்தை இருக்குப்பா, அது நார்மலான வார்த்தை. இரிகேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கேட்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா, பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம், தப்பு இல்லை. ஓகே, சோ இதெல்லாம் ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது மொழிபெயர்ப்பாகவே இருந்தாலும், கலை சொற்களாகவே இருந்தாலும், புவியியல் ரீதியான கலை சொற்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது ரைட், ஓகே, அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டோம், டிபார்ட்மெண்ட்ல போய் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கேயே நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கே போகிறப்பா, பிஓவா இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா, வேற டைபிஸ்டா இருக்கிறாங்க, அவங்க எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும்?
ஓகே, உங்களுக்கு புரியுதா? இப்ப உடனே வந்து வருவீங்க, சார் நான் இன்ஜினியரிங் படிச்சேன், ஐடி கம்பெனிலே போனாலும் நான் படிச்ச படிப்புக்கும் ஐடில வேலை பார்க்கறது சம்பந்தம் இல்லை. ஆமா, அது எனக்கும் தெரியும், ஒத்துக்கிறேன். பட் போட்டி தேர்வுல இந்த அளவுக்கு டெப்னஸோட குரூப் 4 லெவலுக்கு தேவையா அப்படிங்கறதான் கொஸ்டின். இங்க நீங்க இந்த கொஸ்டின் வந்து சூப்பர், ஆக சிறந்த கேள்விப்பா, சூப்பர் கொஸ்டின் பா, கோல்டு மெடல் வாங்கிக்கோங்க, இல்லன்னு சொல்ல வரல. கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு கோல்டு மெடல், இந்த கொஸ்டினை எழுதுனவங்களுக்கு, மாணவர்களுக்கு, கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு கோல்டு மெடல். இந்த கொஸ்டின் வந்து எழுதின மாணவர்களுக்கு, அந்த எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு, அட்வான்ஸ்னா பொருளாதார ரீதியாக சரி, கணிதத்திலையும் சரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. உபிஎல்ல வச்சு ஏன் கேட்டீங்க தெரியல. இட்ஸ் அன்ஃபேர்னு சொல்றேன், இட்ஸ் அன்ஃபேர், டோட்டலி அன்ஃபேர் டு குரூப் 4 ஸ்டூடெண்ட். ரைட், அடுத்தது இந்த இது கூட ரைட், நல்ல ஒரு விஷயம் தான், மைண்ட் கேம் மாதிரி பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம். அடுத்தது இதுவும் சூப்பர், இந்த கொஸ்டின் தான் நான் ஒன்னும் குறையா சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுவும் பாருங்க, அழகானது. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இப்ப உலக்கம் வந்து விழுந்துருச்சு, எங்க விழுகும் கெஸ் பண்ணலாம். உலக்க கால்ல விழுகுமா, கையில விழுகுமா, நகைச்சுற்றுல விழுகுமா, கையில பட்டுச்சு. அப்ப இது பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு மைண்ட் கேம்க்கான ஒரு கொஸ்டின் தான், ரைட், இல்லன்னு சொல்ல வரல. ஓகே, இதுவும் சூப்பரான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ரைட்டுப்பா. ஓலக்கம் வேர் சொல், ஏதோ ஒரு புக்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல இருந்துச்சு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரியான கொடூரம்? ஓகே, தெரியல. அடுத்தது இந்த கொஸ்டின், ஓகே, குட் கொஸ்டின்ஸ். இதெல்லாமே நிறைய கேள்விகள் நல்லா தான் இருக்கு. அதாவது எக்ஸாம் ஹால்ல ஒரு சில கொஸ்டினை பார்த்துட்டு நமக்கு ப்ரெஷர் ஆனதுனால இதெல்லாம் கண்ணுக்கு வந்து வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்ப பார்க்கும்போது ரைட். பட் இந்த கொஸ்டின் பாருங்க, நன்னூல்ல இருந்து கேட்ட கொஸ்டின். கீழ் காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக கொடுத்துருக்கீங்க. ஓகே, கடிமணம், அலைத்தனர் உற்றார், நிலவோ காய்ந்தது. இதுல இங்க பாருங்க, அ ஓ மற்று எனவே ஐயோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்னு சொல்லலாமா? இதை வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ்ல நடத்திருக்கேன், ஆனா இது புக்ல இல்ல. இந்த கொஸ்டின்ஸும் அக்செப்டபிள் தான், ஏன்னா இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி நீ எழுத போற, அவ்வளவுதான். சோ ரைட், அக்செப்டபிள். பட் அங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உண்மையிலேயே அன்ஃபேரபிள் கொஸ்டின்ஸா இருந்துச்சு. இதுவும் ரைட், ஒன்னும் இஷ்யூ இல்லை. இங்க பாருங்க, இது எத்தனை தடவை பாட்டிருக்கோம், கச்சை கட்டு ஆடத்தான். கச்சை கட்டுனா பெல்ட்டுப்பா. ஓகே, பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள அப்படின்னு பாட்டு வர்றதுல அந்த கச்சை கட்டு ஆடத்தான். கச்சை கட்டுனா பெல்ட் கட்டி டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சோ அப்ப அதுக்கேற்ற வார்த்தை இங்க இல்ல. இங்க ஒரு சில முரணோட தான் இருக்கு, முரண் படுதல்னு சொல்றேன்ல, அது இந்த கச்சை கட்டுக்கு முரணாகத்தான் இருக்கு. ரைட், அடுத்தது கடன் கழிதல்லாம் நிறைய ஊர் சைட்ல எல்லாம் பேசுவாங்க. கடன் கழிதல், போய் அந்த மொய் வச்சுட்டு வா, ஒரு கடனை கழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனம் இல்லாம செய்வாங்க, அவ்வளவு ரூபாலாம் செய்வாங்க சவுத்துல. ரைட், கடை விரித்தல், இது எத்தனை படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். நீ சும்மா டபாச்சிட்டு இருக்காத மாமே, நான் வண்டி வந்தேன்னு வச்சுக்கோ, என் கடையை விரிச்சேன்னு அதான் நீ காலி ஆயிடுவேன். இது வந்து கலோக்கியல் டயலாக்ஸ் தமிழ் சினிமா, இல்ல சினிமால. ஓகே, சோ அப்ப கடை விரித்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்னோட விஷயத்த நான் காமிச்சேன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ற, தன் ஆற்றலை சொல்லுதல். ஓகே, சோ கடை விரித்தல்னா இது வந்துடும். இந்த ரெண்டும் தெரிஞ்சாலே நீங்க அடிச்சிடலாம். ஆனா இங்க பாருங்க, கச்சை கட்டுதலுக்கு இதுதான் ஆன்சர், முரண்படுதலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கச்சை கட்டுதல பெல்ட் போடுறதுன்னு சொல்லி கேள்வி, ஏன்னா பட் மேபி இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. பட் இதை வச்சு ஆன்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஏன்னா அப்படி ப்ரெடிக்ட் பண்றது தானே சில மைண்ட் கேம்ஸ் டெக்னிக். ஓகே, சோ இது பாருங்க, இதெல்லாம் சொன்னது, இதெல்லாம் யாரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இல்லன்னு சொல்ல வரல. அடுத்தது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க, எது பிழையான தொடரை, பிழையானதுன்னு கேட்டதே ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே பிழையற்ற அப்படின்னு தான் கேட்பாங்க. அது கேட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் யாரும் தப்பே சொல்லல, சூப்பர் கொஸ்டின். ஊர் பெயர்கள்லாம் ஓகேங்களா, தேவக்கோட்டை, இப்பயும் தேவக்கோட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ கோவையன் புத்தூர் அப்படின்னு இருக்கும், கோவன் புத்தூர் கோவை, இது ரைட்டு. ஓகேங்களா, பூந்தமல்லிங்கிறதே அது ஒரு தவறானதான். பூ விருந்த வள்ளி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ட்ரிப்ளிகேன், திருவல்லிக்கேணி ராணி ஒரு பாட்டு இருக்கு. சில பேருக்கு உதயாங்கிற ஒரு படத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில ஒரு பாட்டு மறந்துருப்பீங்க. பூவிருந்த வள்ளி, சோழநாடு, சோனாடு, இது ஓகே. சோ இதை வச்சு இது ஈஸியா அடிச்சிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் ரைட். அடுத்தது இந்த கேள்விகள் நிறைய கேள்வி நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, கிளேசியர், சியாச்சின் கிளேசியர் எத்தனை தடவை படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஓகே, வெட்டீரியன் தெரியாதா, இந்த வார்த்தை பலருக்கும் தெரியும். ஸோ
இங்க நான் கேட்கக்கூடியது இந்த சொல்லாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீப்பா அட்வான்ஸ்னு போனீங்கல்ல, அட்வான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப அட்வான்ஸான வார்த்தை. வெட்டீரியனால கூட அடிக்க முடியாத வார்த்தை. இல்ல த வெட்டீரியன் மியூசிஷியன் இளையராஜா who nominated as MP in ராஜ்யசபா. வெட்டீரியன் ரைட்டா? இப்ப வெட்டீரியனா திறமையாளர். த வெட்டீரியன் இந்தியன் மியூசிஷியன் A.R. ரஹ்மான் who awarded ஆஸ்கார் கிராமி அவார்ட். ஸோ அப்ப வெட்டீரியன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப திறனாளர், திறமை வாய்ந்தவர், தனித்துவமா அந்த ஃபீல்ட்ல அவர் தான்ப்பா வெட்டீரியன். பார்த்துருப்போம் ரைட்? இதெல்லாம் வந்து ஓகே அப்படி சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் புக்கு இதெல்லாம் இது கூட பேரபிள் கொஸ்டின்ப்பா, ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த அட்வான்ஸ் கேட்டதுதான் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க. ஸோ இதுக்கான சோர்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடாரபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நான் இங்கிலீஷ் மீடியம், ஸோ ஐ கேன் ஈஸிலி கிராக் தட் வேர்ட். எனக்கு இந்த எட்டிமாலஜி யூஸ் பண்ணி நான் கிராக் பண்ணிடுவேன். பட் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ன பண்ணுவான்? அதான் கொஸ்டின். நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வேர்ட் பவர் ஈஸி அப்படிங்கிற புக்ல எல்லாம் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய வேர்ட்ஸ், நம்ம கலோக்கியல் வேர்ட்ஸா இருக்கட்டும், வொக்காபுலரி டெவலப் பண்றதுக்காக நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதனால ரைட் I personally can easily crack that word. இது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அடரிங்னா போட்டுருதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்தது எதுவும் வராது, எலிமினேஷன்ல போயிடலாம் ரைட். இது வந்து ஹோம் சயின்ஸ்ல இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். இது ஹோம் சயின்ஸ்ல இந்த வார்த்தை இருக்குன்னு தெரியல ரைட். அவினாசி லிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ்ல படிச்சவங்களுக்கும் தெரியாது. சரி, அடுத்தது அழிவில்லா சிறந்த செல்வமே கல்வி. இது ஓகேப்பா, இதுவும் வந்து எல்லாருமே சொல்லிடுவீங்க. நீங்க அந்த ஆன்சர் எல்லாம் பிடிஎஃப்ல இருக்கு, அதை போய் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆங்கரேஜ், இதை வச்சு வந்து ஆங்கரிங் பண்றாங்க, நங்கூரம் போடுறாங்க, அதை வச்சு நீங்க சொல்லிடலாம். நான் அதுவும் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து வெர்ச்சுவல் ஸ்கேனர், இதுக்கு வந்து கட்புல மேவி தெரியாது. எப்படி விஷுவல் ஸ்கேனர்னா காட்சி பேலை, காட்சி அப்படிங்கறத வச்சுதான் வரும். ஸோ காட்சி பக்கம் வராது, ஓகேங்களா? பக்கம்னா பேஜ், விஷுவல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம், அது வராது, ஓகேங்களா? ஸோ படப்பிடிப்பு ஷூட்டிங் அதுவும் வராது. ஸோ காட்சி உணர்தல், இதுவும் ஆல்மோஸ்ட் உணர்தல்னா ஃபீல் பண்றதுன்னு அர்த்தம், வராது. ஸோ காட்சி புல மேவிங்கிறது ஈஸியாவே கெஸ் பண்ணலாம். we can easily guess. காட்சி வருடி மேவி இது ரெண்டுமே வருமா கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் படிக்க முடியுமா? அதான் விஷயம். அடுத்தது ஊவேசா, தமிழ் தாத்தா வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் இவர் எழுத விடும். ஊவேசாவே எழுத விட்டாலும் 45 60 எடுப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச 60 நெகட்டிவ் வச்சா கண்டிப்பா 50க்கும் கீழே போயிடுவார் ஊவேசாவே. தமிழ் தாத்தா என்ற அன்போடு அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயர் அவரே வந்து எழுதினாலும், ஏன் அவருடைய ஆசிரியர் மீனாட்சினார் அவரே வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்தான். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கிறாங்க ரைட்டா? ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வை அப்படிங்கிற வேர்ச்சொல் ஏவல் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏவல் வினைமுற்றே கிடையாது, எல்லாமே வினைமுற்று. அடுத்து வைத்து வினையச்சம், வைத்த வினை பெயரச்சம், ஓகேங்களா? சோ அப்ப வினைமுற்றே இல்ல, ஏவல் இல்லாம இருந்தாலும் இந்த ரெண்டு தான் ஆன்சர். அப்ப இந்த இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா தெரியல, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது எல்லாமே நீங்க இன்னொரு 91ல ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தெழுதுதல், பலா கூட்டல் அருமை, பலா வறுமை. இது எப்படி வருதுன்னா இதுதான் ஃபார்முலா. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இத வச்சு பாக்குறாங்க. இப்ப பலா சுலை அப்படின்னு கேட்டா பலா சுலை அப்படின்னா பலா சுலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம், அது ஈஸி. பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை, அப்ப பலா வறுமைன்னு வரும். ஓகே ரைட். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு தமிழ் ஆசிரியர்களும். எனக்கு சரியா தெரியல, ஏன்னா வந்து இந்த இது வந்து கௌகம் அப்படின்னு சொல்றாரு, கங்கௌகம். ஓகே, சோ இது வந்து கவுன்னு சொல்லும் போது இக்கு கூட்டல் லவ், இது வந்து கங்கு கூட்டல் ஔகம் அப்படிதான் வரணும். என்ன பண்ணிருக்காங்களோ தெரியல. சோ இது சிலர் வந்து பாத்தீங்கன்னா கங்கு கூட்டல் ஆப்ஷன் பி சொல்றாங்க, சிலர் ஆப்ஷன் டி சொல்றாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல. ஃபைனல் ஆன்சருக்கு வரட்டும், மற்றது ஓகே, மற்றதெல்லாம் தெரிஞ்சதுதான். இங்க பாருங்க, மோனோபோலி கண்ட்ரோல். மோனோபோலினா அவர் மட்டுமே இருக்கிற மாதிரி அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப விண்வெளி அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ மட்டுமே மோனோபோலி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் ரயில்வே லோகோமோட்டிவ்ல மோனோபோலி, இப்ப பிரைவேட் எல்லாம் வந்திருக்குன்னு. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியன் கவர்மெண்ட் தான் மோனோபோலி. இப்படி ஒரு சிலதெல்லாம் சொல்லலாம் மோனோபோலி அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, சோ இது நீங்க எக்கனாமிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க மோனோபோலி அப்படிங்கிறது. இது மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிறது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. கட்டுப்பாடுன்னு தெரியுது, கண்ட்ரோல்னா தனி அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வார்த்தை இங்க இருந்து எடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி தெரியல. இதுவும் வந்து ஒரு ஒரு விதமான வார்த்தை தான். அடுத்தது இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா மெடிக்கல் டெர்மினாலஜி எடுத்து வச்சிருக்கீங்க. குரூப் 4க்கு எதுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜி? இங்க பாருங்க, ஹோம் சயின்ஸ், மெடிக்கல், பயாலஜி, மெடிசின்ல இருந்தெல்லாம் எதுக்குப்பா வரணும் அப்படின்னா தெரியல. எல்லாமே கொடுத்துருக்கோம் மெடிசின்ல இருந்து. ஓகே, இந்த இந்த மாதிரி பேரா வச்சு கேட்கக்கூடியது ஆல் டைம் ஃபேவர். ஆனா அது ரொம்ப ஈஸியா அதுல ட்விஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த பேரா வச்சு தாராளமா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இதுல இருந்து கொஸ்டின் இப்படி வரப்போகுது. நீங்க யூபிஎஸ்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டாண்டர்ட்ல கூட இது வைக்கலாம், தாராளமா வச்சிருக்கலாம். நம்ம பசங்க பின்னி எடுத்துருவாங்க தமிழ்ல இருக்கிறது. ஷுவர்லி தே கேன் கிராக் தட் வேர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யூபிஎஸ்சி கூட இல்ல, எஸ்பிஐ பிஓ லெவலுக்கு வச்சா கூட தமிழ் பசங்க அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. ஓகே, பட் ஆனா இதெல்லாம் வந்து அப்படியே லட்டு மாதிரி. இந்த பேரா கூட படிக்க வேணாப்பா, இதை பார்த்தாலே அப்படியே சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வந்து இந்த இது வந்து பேரா பார்த்தா தான் தெரியும். இந்த ரெண்டு கொஸ்டினையும் 74 72 சும்மா பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க, அடிச்சிருவாங்க. ஏன்னா படிச்சிருக்கோம், தெரியும். அடுத்தது பாருங்க, நான்மணி கடிகை சூப்பரான கொஸ்டின். நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு, விளம்பி நாகனார் நாகனார் மட்டும் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பரா கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. டிஎன்பிஎஸ்சி குறையெல்லாம் சொல்ல வரல. பட் ஆனா சில கொஸ்டின்ஸ், இந்த கேள்வி யார் எடுத்ததோ, இந்த கேள்வி எடுத்தாரு பாத்தீங்களா, அவருக்கு கோடான கோடி நன்றி. ஓகே, சூப்பரா 42 இது இருக்கு, நன்னூல்ல இருக்குன்னு தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழி. அதை படிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? 8th புக்லயும் அந்த புக்ல இருக்கிறது எல்லாம் படிக்கிறதுக்குள்ள நாபட்ட பாடு இருக்கேன் அப்படின்னு எத்தனை பசங்க குட்டி எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டியூட்ல குட்டு போட்டு இது படுறா காணா வரிசையில எவ்வளவு வரும், எவ்வளவு நெடில் இருக்கு, எவ்வளவு குரல் இருக்கு, அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம். 2 என்ன அது முன்னெல்லாம் கேட்போம். இப்படி எல்லாம் கேட்டெல்லாம் வளர்த்து வச்சோம். பட் இங்க பாத்தீங்கன்னா பவானந்தர் தமிழ் சொல்லகராதி நான் கேட்டேனா? ஓகே, கழக தமிழ் அகராதி நீங்க கேட்டீங்களா? வெற்றி தமிழ் அகராதி ஆகிய மூன்றில் இருந்தும் அகராதியை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து. இப்ப இது எல்லாத்தையும் படிச்சு எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி நீ எண்ணி சொல்லிட்டா குரூப் 4 வேலை. ஓகே, சூப்பர். இந்த கொஸ்டின் ஓகே, கார்புள்ளி முக்கார்புள்ளி இதெல்லாம் ஓகே. இது ஈஸி கொஸ்டின் தான். இதானா சூப்பரான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கு வாழ்த்து தான் சொல்லுவேன். ஒயிட் ஹால், இப்ப அமெரிக்கான்னு சொல்லும் போது வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ். உக்ரைன் அதிபர் அங்க போய் சரியான காரசாரமான விவாதம் எல்லாம் நடந்துச்சு ஒயிட் ஹவுஸ்ல. ஒயிட் ஹவுஸுக்கு வர்றீங்க இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் எல்லாம் கேட்டது இதெல்லாம் பார்த்துருப்போம். ஜெலன்ஸ்கி அங்க போய் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு, ஒயிட் ஹவுஸ்னு தெரிஞ்சிடும். ரஷ்யா அப்படின்னா கிரெம்லின் மாளிகை தெரிஞ்சதுதான். வேட்டிக்கன் அப்படிங்கிறது அந்த போப் சதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இல்ல. பிரிட்டானிய அரசு அலுவலகம்ங்கிறது ஈஸியாவே தெரியுது, எலிமினேட் பண்ணதுல தெரியுது. இந்த பில்டிங்னா எத்தனை படத்துல வந்திருக்கும், பார்த்துருக்கோம் இந்த பில்டிங். அடுத்தது இதுவும் குட் கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லுவேன். டென்சிட்டி அடர்த்தி டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இதை மட்டும் வச்சே மைண்ட் கேம் சூப்பரா ஆடிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். டார்க் ஃபைபர், டார்க்னா கருப்பு, ஃபைபர்னா இலை, தங்க நாரிலை கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், தங்கமா நாரிலை புரட்சி, வெள்ளி நாரிலை புரட்சி, அதை வச்சு அடிச்சிடலாம். இருட்டு இலை ரொம்ப முக்கியம், இருட்டு இலை. வேலை விசால் படத்தை பார்த்துட்டு கொஸ்டின் எடுத்திருக்கீங்களோ? சரி, ரைட், இருக்கட்டும். அடுத்தது இருக்கட்டும். இந்த கொஸ்டின் எல்லாம் ஓகே. புட்கை இதெல்லாம் ரைட்டு. தேவனைய பாவானார் உடுக்கை இழந்தவன் கை போல. இந்த கொஸ்டின் பாருங்க, நிகழ்கார பெயரச்சம் உடன்பாட்டு பெயரச்சம் கூட, உடன்பாட்டு பெயரச்சம் இந்த 2மே ரைட்டு தான். குறிப்பு பெயரச்சம் நல்ல மாணவன். ஓகேயா? சோ இங்க அறியாத குழந்தை, ஈறு கெடாத பெயரச்சம்னு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா இங்க வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க இருக்கிறது எல்லாமே எதிர்மறையா இருக்கு. ஈறு கெடாதனா எதை சொல்ல வர்றீங்க? அறியாத, இல்லாத. இப்ப இல்லா அப்படின்னா வந்து ஈறு கெட்ட, இங்க ஈறு கெடாததான் கொடுத்துருக்கீங்க. ஆனா எதிர்மறையில இருக்கு. ஈறு கெடாத பெயரச்சமா இருக்கானா? இல்ல ஈறு கெடாத எதிர்மறை பெயரச்சம். இங்க எதிர்மறைங்கிற வார்த்தை நீங்க விட்டுட்டீங்களே டிஎன்பிஎஸ்சி. சோ அப்ப இந்த கொஸ்டின் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைட் டவுட்டா இருக்கு. குறிப்பு பெயரச்சம்ங்கிறது இது குறிப்பு மாதிரி எனக்கு தோணல. ஓகேங்களா? அறியாத, ஒருவேளை இப்படி இருக்குமோ, அறியாத பையன், அப்புறாணி பையன், அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு எப்படி வரணும்? 3 2 4 1
3241. ஆனா ஒண்ணுக்கு சரியா வரலையே, ஏதோ ஒரு பொருந்தலை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுவும் கூட நீரவர், இதெல்லாம் கூட ரைட். மலர்கள் மறந்து, இது அக்ரிணையில தொடரை கண்டறிக, அக்ரிணை சொல்லிட்டாச்சு, மற்றது எல்லாமே உயர்திணை. இதுவும் இதுதான்ப்பா. இதுலயே ரம்யமான கேள்வி, அழகான கேள்வி. அடுத்தது இங்க பாருங்க, ப்ரொபோசல் அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பர் கொஸ்டின். ஓகேங்களா? ஆனா ஆப்ஷன்ல ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட். அடுத்தது இரிகேஷன் டெக்னாலஜி, எல்லாருக்கும் தெரியும். பாசன தொழில்நுட்பம். அது என்ன பாசனம்? நீர் பாசனம். ஆப்ஷன் பார்த்தா அடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஓகே, பட் அங்க நடுவுல வந்த ஒரு சில கொஸ்டின்ஸால உண்மையிலேயே ஃபெடப்ல போயிருந்தாங்க. நிறைய கொஸ்டின். இப்ப நீங்க திருப்பி பாருங்களேன், இதே கேள்வியை நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டுக்கிறேன். இப்ப திருப்பி இதே கேள்வியை பாருங்க, ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கொஸ்டின் ரொம்ப டஃப்னு சொல்லிட்டு. நம்ம இதுல பாத்திருப்பீங்க யூடியூப்ல. பட் இப்ப நான் சொல்றது, அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்க நம்ம இன்னும் கத்துக்கணுமோன்னு தோணுது. ஓகேங்களா? கத்துக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அந்த இடத்துல சரியா பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறமே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செதைச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ரைட்டா? சோ அப்ப இந்த ரெண்டு கொஸ்டினை பார்த்துட்டே ஃபெடப் ஆனோம். பட் இட் கேன் ரைட்டபிள். ஓகேங்களா? சோ எழுதக்கூடிய விதமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கிடையாது. எழுதக்கூடியதுதான், குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கிடையவே கிடையாது. இது குரூப் 4க்கு மேல டிகிரி லெவலுக்கு போயிட்டீங்க. சோ அதான் விஷயம். ஸோ இங்க வந்து பகுதி நம்ம கையில இருக்கக்கூடிய கொஸ்டினை வச்சு பார்க்கும்போது வினா தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயே பார்த்தோம். ஏன்னா நிறைய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கீங்க, அதுல தப்பு பண்ணிருக்கீங்க. ஜிஎஸ்ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட், பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ், பார்ட் சி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. இதுல எங்கேயுமே எஸ்எஸ்எல்சின்னு நீங்க குறிப்பிடவே இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி குறிப்பிடவே இல்லை. ஸோ அதுல வந்து குறுசலா அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ குறிப்பிடல. இது இப்பதான் பார்க்க ஓ ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தோணுது. ரைட். ஓகே, குறிப்பிடாமலே வச்சு செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ இனி இந்த இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் கேமிங். அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் நம்ம வச்சு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளையை வந்து செலவு செஞ்சிடாம நம்ம என்ன படிச்சோமோ அதை கொண்டு போய் அங்க வந்து ஷேர் பண்ணிட்டு வரணும். அத நம்ம படிச்சது அதுக்கு அடுத்து வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக், நம்ம மூளையை வந்து ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து எலிமினேஷன் மெத்தடா, இல்ல டைரக்ட் கொஸ்டின்ஸா, இல்ல வேற டைலமா டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிறத ஆன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த களத்தில் நம்ம முடிவு பண்றது. இவ்வளவு விஷயமே குரூப் 4க்கு தேவையில்லை. பட் கேட்டிருக்காங்க. இது குரூப் 1க்கு ஓகே. இதே கேள்வி இதே ஸ்டாண்டர்ட்ல குரூப் 1 சூப்பர் ஒர்த்தபிளான கொஸ்டின், பாஸ் செம்ம ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் குரூப் 4ல கேட்டது என்ன சொல்ல, ரொம்ப தேவையில் பொருந்தாத இடத்தில் வச்சுட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதை கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சரி பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இதே நிலையில வந்து குரூப் 2 வரணுமா அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி வந்தா குரூப் 2க்குமே வந்து பாத்தீங்கன்னா இது செட் ஆகான்னு தான் சொல்லுவேன். சரி, அடுத்தது. ஸோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வர்ற ஒரு சில கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு தடவை இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க, இந்த புக்ல எல்லாம் இருக்குங்கிறதுனால இந்த புக்கெல்லாம் படிக்கணுமா ஒரு கேள்வி வரும். ரைட். அடுத்தது, இப்ப இந்த புக்கெல்லாம் படிச்சும் வர்ற குரூப் 2ல கேள்வி கேட்கலனா அடுத்த கொஸ்டின். சரி, அப்ப இந்த புக் படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டா, நான் 3மே வச்சிடுறேன், நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. சோ இப்ப இந்த கொஸ்டின்ல இந்த புக்ல இருந்தெல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லா புக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ல கேட்டாங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பெரியார் 1000 மாதிரி கேட்கவே இல்லைன்னா, இல்ல புக்ல இருக்கு அதை கேட்டாங்கன்னா, அப்ப இந்த புக்கெல்லாம் படிக்க முடியுமா? இந்த ஷார்ட் டேர்ம்ல 70 நாள் இருக்கு, இந்த புக்கெல்லாம் படிக்க முடியுமா குரூப் 2க்கு? அப்படின்னா முடியாது. ஸோ நாங்க கற்பதய டீம் வந்து இந்த புக்கெல்லாம் பார்த்து, ஏன்னா நாங்க ஒரு 5-6 பேர் இருக்கோம், ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பாதி புக்கா ஸ்பிளிட், எல்லா புக்கையும் ஒருத்தர் படிக்க முடியாது. ஸோ ஸ்பிளிட் பண்ணி இதுல இருந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். தமிழுக்காக கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது எங்களால செய்ய முடிஞ்சது. டிஎன்பிஎஸ்சிக்கு கட்டளை போடும் அதிகாரம் எந்த யூடியூப் சேனலுக்கும் எந்த இன்ஸ்டிடியூட் கிடையவே கிடையாது. ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா, ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவங்க கேட்கணும். நம்ம மாணவி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்கல்ல,
நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மெயில் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரெக்வஸ்ட் போடலாமா அப்படின்னு கேட்டா போடலாம், தாராளமா ரெக்வஸ்ட் போடலாம். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் தாராளமா போடலாம், தப்பே இல்லை. பட் அவங்க கேட்பாங்களா தெரியாது. ஓகேங்களா, அவங்க கேட்பாங்களான்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்ப நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா படிக்கிறது. அகைன் ஸ்கூல் புக் 6 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் ஃபுல்லாமே இலக்கணம் அத்துப்படியா தெரிஞ்சுக்கணும். இது பேசிக். அதான் ஸ்கூல் புக்ல கேட்க போறது இல்ல சார் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது போன வாரம், இது நான் சொல்றது இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. நான் நாட் ஜோக்கிங், சீரியஸ்லி சொல்றேன், மாத்தி விட்டுருவாங்க. கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால ஸ்கூல் புக்கை ஸ்கிப் பண்ணவே கூடாது. சார் பழைய புக்கு படிக்கணும், புது புக்கு புது புக்குன்னே சொல்லக்கூடாது, நானே பல தடவை சொல்லிட்டேன். இப்ப இருக்கக்கூடிய புக்கு, நடப்பு ஆண்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்க வேண்டும், முந்தைய புத்தகத்தையும் படிக்க வேண்டும். ரெண்டையுமே இலக்கணம் மட்டும் படிச்சிருங்க. 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல எப்பயுமே படிப்பீங்களா, தமிழ் தொண்டு அறிஞர்கள், அது படிச்சிடணும். இதை தாண்டி இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கணுமான்னு கேட்டா பிளீஸ் முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா கற்பதை உங்களுக்காக இருக்கிறோம். எங்களால முடிஞ்சது இதுல இருந்து கொஸ்டின் எடுத்து கொடுக்குறோம். தாராளமா எங்களுடைய பார்த்து நான் செய்யறேன்ப்பா. என்னைய நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 பேர் இருக்கான், நான் அவனை பாத்துக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி இந்த மேல இருக்கான்ல, அவன்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். கான்ஸ்டிடியூஷன் பாடி அது இதுன்னு சொல்லுவான். அன்பார்லிமெண்ட்ரி அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் நடந்துக்குவாங்க, ஆனா நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, நம்ம கையில என்ன இருக்கு? ஒரு நாளைக்கு மழை பெய்யுமான்னு என்னால ஜோசியம் சொல்ல முடியாது, ஆனா நாளைக்கு மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா கொடை எடுத்துட்டு போக முடியும். இது நம்ம கையில இருக்கிறது. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். கொடை எடுத்துட்டு போறதுக்கு கொடை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே போகும்போது கண்ணா கொடை எடுத்துட்டு போப்பான்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெஃபினட்டா நான் உங்களுக்காக இந்த புக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா நாங்க எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு நாங்க ரெடி. சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து எங்க கூட பயணித்து கொண்டு வாங்க. சார் குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்களே, ஸோ இதுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டெஸ்ட் பேட்சும் ஜிஎஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே கலந்து வரும். ஓகேங்களா, இங்கிலீஷும் இருக்கு. ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நாங்க வந்து பண்றோம், தமிழும் வந்துடும். இதுல தமிழ் வந்து நாங்க ஃப்ரீயா பண்ணலாம்னு இருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சிக்குள்ள கொஸ்டின் கடினமா கேட்டாங்கல்ல, கற்பதை ஃப்ரீயாவே பேட்ச் இருக்குது தமிழுக்கு. ஜிஎஸ்க்கும் ஜெனரல் இங்கிலீஷுக்கும் வழக்கம் போல பெய்டு பேட்ச் வந்து உண்டு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பெய்டு பேட்ச் சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வீடியோல உங்களுக்கு வரும். ஸோ பாருங்க. சார் என்ன சார் திருப்பி பேட்ச்னு சொல்றீங்கன்னு கேட்டா, குரூப் 4க்கு முடிஞ்சிருச்சு, குரூப் 2க்கு ஆரம்பிக்க போறோம் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக இப்ப குரூப் 4ல பாத்தீங்கல்ல, அதே ஸ்டாண்டர்ட்ல ஜிஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஜிஎஸ்ஏ வந்து எப்படி இங்கே கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி லெவலுக்கே ஜிஎஸ் இப்படின்னா ஜிஎஸ் சும்மா எல்லாம் சொல்லல, குரூப் 4 லெவல் கிடையாது. ஜிஎஸ்ஏ குரூப் 4 லெவல் இல்ல, அதுக்கும் மேல கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஜிஎஸ் குரூப் 2 டிகிரி லெவலுக்கும் மேல கொஸ்டின் செட் பண்ண போறோம் நாங்களே. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெசிடேட்னா எங்களோட வாட்ஸ்அப்ல தாராளமா வாய்ஸ் பண்ணுங்க. சார் கட் ஆஃப் சார் தெரியாது, பல தடவை சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அது ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு இன்னும் 4 இருக்கு, டைம் ஆகும். ஓகேங்களா, ஸோ ப்ரெடிக்ஷன், அதுவும் ப்ரெடிக்ஷன் நாட் அக்யூரேட். ப்ரெடிக்ஷனே 50-50 தான். ஓகேங்களா, ஸோ அப்படிதான் எல்லாருமே கொடுக்குறாங்க, எங்களோடது இல்லை, எல்லாருமே. நாங்க மோஸ்ட்லி ரிலீஸ் சொல்லவே மாட்டோம், கட் ஆஃப் தான் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஸோ ப்ளீஸ் கட் ஆஃப் பத்தி எல்லாம் வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க. மற்றபடி கான்செப்ட் கூட விவரிக்க நாங்கள் தயார், வந்து இணைந்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் நிச்சயமாக அரசு அதிகாரி என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. டெஃபினட்டா நாங்க பார்க்கிறோம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.